நாம இன்னைக்கு இந்த மாதிரி யூனிவர்சல் ரிமோட் வந்து சின்ன ரிமோட் வந்து நிறைய வீட்டில் இருக்கும். இது வந்து ப்ராப்ளத்தில் இருக்கும், ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து இது வந்து சரி பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி FB வீடியோஸ் வந்து மேலே ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ரிமோட் வந்து நிறைய ரிமோட் காரு, அப்புறம் வந்து ஆம்பிளிஃபயரு, ஹோம் தேட்டரு, அந்த மாதிரி நிறைய இதுக்காண்டி இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வரக்கூடிய வந்து சுவிட்சு, அப்புறம் ஃபேனு, அந்த மாதிரி ஒய்ஃபை ஃபேனு அப்படி நிறைய இருக்கு. அதுக்கு வந்து இந்த சின்ன ரிமோட் தான் யூஸ் பண்றாங்க. உங்க வீட்லயும் இதே மாதிரி சின்ன ரிமோட் இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து ப்ராப்ளத்துல இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து சரி பண்ணிடுங்க. பாருங்க, இந்த ரிமோட் வந்து ஒருவேளை உங்களுக்கு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு, இல்லைன்னா சின்ன குழந்தைங்க யூரின் போறதுனால அதில் விழுந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அப்படின்னா இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணோம். இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இதோட பேட்ரி, இதுக்குள்ளே பேட்ரி இருக்கும், அந்த செல் வந்து ப்ராப்ளத்தில் இருக்கனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். பார்த்துருங்க, இதுக்குள்ளே செல்லு இப்போ இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து செக் பண்ணிடலாம். இது திறக்கிறதுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை இதை கிளிக் பண்ணிக்கிட்டு வெளியே இழுத்தா போதும், வந்துடும். பாருங்கள், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டு பேட்ரி இருக்குது. பாருங்கள், 3 வோல்ட்டு பேட்ரி இது. இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு எல்லாம் இருக்குது. ஒருவேளை இதை சுரண்டி பாருங்கள், சுரண்டியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா புதுசு தான் நீங்கள் மாற்றணும். நம்ம வந்து இப்போ சுரண்டியிருக்கோம். பார்த்துனுங்க, ஒருவேளை இது வந்து பவர் வந்து கம்மியாயிட்டு அப்படின்னா நீங்கள் புது செல் தான் வாங்கி இதே மாதிரி மாட்டிடுங்க. பாருங்கள், இப்படி தான் ஓப்பன் பண்ணி இதில் செல் வச்சு மாட்டணும். நாம் இப்போ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட்டு செக் பண்ணக்கூடிய ரிமோட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ், அதாவது இது வந்து ஹோம் தேட்டரில் உள்ள ரிமோட் அப்படின்னா நீங்கள் ஹோம் தேட்டரில் வச்சு ஆன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா இது வந்து ரெட் கலர் பல்ப் வந்து எரியும். பாருங்கள், என்னோட ஒர்க் ஆகக்கூடிய இன்னொரு ரிமோட் இருக்குது, அதை வச்சு காமிச்சிடுறேன். பாருங்கள், இது வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ரிமோட்டு. இது பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லைட் எல்லாம் இதாகுது. இதில் கண்டுபிடிச்சலாம் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஆனால் இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகலை. செல்லு வந்து புது செல்லு இதில் மாற்றி பார்த்துடலாம், அப்படியும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் இருக்க 3 வோல்ட் பேட்ரி தான் இருக்குது. இதுலேயும் இந்த 3 வோல்ட் பேட்டரியவே நம்ம வந்து அந்த இதுக்கு போட்டுடலாம். பாருங்கள், இப்போ புது பேட்டரி போட்டாச்சு. இந்த பேட்டரி போட்டு இதில் செக் பண்ணிடலாம். பாருங்கள், பேட்டரி மாற்றின பிறகும் இது வந்து ஒர்க் ஆகலை. இதை ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி இந்த மேல் பகுதி கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் வச்சு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி மெலிசாக உள்ளதை பார்த்து சைடில் இது பண்ணிடுங்க.
பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியுது நிறைய தண்ணிக்குள்ளே விழுந்த சிம்பிள் இருக்குது. நாம் இப்போ இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் இதை வந்து வெளியே எடுக்க முடியும். பாருங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ஸ்டார் ஸ்க்ரூ. இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை வந்து கலத்தி எடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்லேயும் வந்து துரு ஏறி இருக்குது. பாருங்கள், போர்ட்லேயும் துரு இருக்குது. இப்போ நாம் இதில் உள்ள காம்பவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கு முன்னாடி இதை வந்து ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைனா பெட்ரோல் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. என்கிட்ட ஐபி இருக்குது, அதனால் ஐபி ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் ஐபி இல்லாதவங்க பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் உள்ள இதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இதில் வந்து லைட்டாக போடுங்க. லைட்டாக போட்டு நல்ல துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்புறம் நாம் இந்த துரு ஏறி இருக்கிறத லைட்டாக சுரண்டி விட்டுடலாம். ஏன் இதில் சுரண்டோம் அப்படின்னா, இதில் தான் பேட்ரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதில் தான் பிடிக்கும். இதில் தான் படுறதுனால தான் இதுக்கு சப்ளை போகும். இப்போ இதில் வந்து துரு ஏறி இருக்கனால சப்ளை வந்து விட்டுருக்கலாம். அதனால் நாம் இதை வந்து சுரண்டிடலாம். அப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து டெர்மினல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டுருக்குது. பாருங்கள், கீழே அந்த ரிமோட்டு நிறைய முறை கீழே விழுந்துருக்குமா இருக்கும். அதனால தான் இந்த இது பார்த்திங்கன்னா டெர்மினல் பாருங்கள் கட் ஆகிருக்குது. இதே நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இந்த டெர்மினல் வந்து கட் ஆகிருக்குன்னு இருக்காது. இந்த போட்டில் வந்து இது கட் ஆகிருக்குது. மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா, இதே மாதிரி துரு எல்லாம் ஏறி கான்டாக்ட் வந்து விட்டுருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கான்டாக்ட் விட்டுருக்குன்னா அப்படின்னாலும் இதில் சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இது வந்து லூஸாக இருக்க நிறைய இருக்குது, இதுவும் லூஸாக இருக்கும். அந்த மாதிரி சால்ட்ரிங் விட்டுருக்கும். சால்ட்ரிங் இது விட்டுருந்தா இதை சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. எனக்கு இதில் விட்டுருக்குது, அதனால் நான் வந்து இதை சால்ட்ரிங் பண்ணிக்கிட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக சோல்ட்ரிங் வச்சா போதும். பாருங்கள், இது வந்து பிடிச்சிருச்சு. வேறு ஏதாவது கான்டாக்ட் விட்டுருக்கானே பார்த்துடுங்க. மீதி எல்லாம் கான்டாக்டில் இருக்குது. சரி, ஓகே. நாம் இப்போ இதை மாட்டி பார்த்துடலாம். நாம் இப்போ போர்டு வந்து பேக் பேனலில் வச்சு ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த லைட்டாக கம் போட்டு இதை வந்து ஒட்டிடுங்க. இந்த பேனலில் வந்து லைட்டாக கம் போட்டுடுங்க.
பாருங்கள் கம் போட்டிருக்கேன். கம் போட்டு இதுக்கு மேலே நிறைய பேருக்கு இதுலேயும் வந்து தண்ணி எல்லாம் பட்டு இருக்கும். அதை வந்து துணியை வச்சு நல்லா துடைச்சிடுங்க. நான் துடைச்சிட்டேன். இதை வந்து காமிக்க மறந்துட்டேன். அதனால் நல்லா துடைச்சிடுங்க. இதையும் துடைச்சிடணும். அந்த பிளாக் கலர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் பாயிண்டில் துணி வச்சு துடைச்சிடுங்க. துடைச்சிக்கிட்டு கரெக்டாக இதில் வச்சு ஒட்டிடுங்க. நீங்கள் கம் பசை போடும்போது இந்த இதில் வந்து பாயிண்ட் இருக்கும், லட்டனுக்கு நேராக கீழே வந்து ரவுண்டாக பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் படக்கூடாது. அதுக்கு சைடில் அங்கங்கே வச்சுடுங்க. ஆனால் அந்த பாயிண்டில் வந்து படாமல் பார்த்துடுங்க. பார்த்துருங்க 5 நிமிஷம் ஆகிட்டு இது கம் வந்து ஒட்டிட்டு இப்போ வந்து இதோட பேட்ரி வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்கள் பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் வந்து செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பாருங்கள் நம்ம இப்போ இதை வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள் ஒர்க் ஆகுது. எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு. சில ரிமோட்டில் வந்து கெப்பாசிட்டி வச்சுருப்பாங்க. கெப்பாசிட்டி ஒரு வேளை வெடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் அதே வேல்யூ உள்ள கெப்பாசிட்டி வாங்கி அப்படியே ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய பேர் ரிமோட் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு துறை போட்டு வேறு தேடி பார்ப்பாங்க. ஆனால் நிறைய கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை கிடைக்குது அப்படின்னா இந்த ரிமோட் எங்கே கிடைக்கும்னு சொல்லி என்ன ரேட்டுன்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த ஊருனையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவலுக்கு எங்கள் FB வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நீங்கள் இன்றைக்கி வீடியோ போட்டால் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும்.